हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कीर्ति vlog कुकिंग நம்ம vlogல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆலू பராட்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல கடைசியா நான் வந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுக்குன்னு சேனலை வந்து நீங்க வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க அப்பதான் ஆலू பரோட்டா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த குக்கிங்ல வந்து நான் உங்களுக்கு இனிமேல் வர ஒவ்வொரு குக்கிங்லயுமே உங்களுக்கு 5 குக்கிங் டிப்ஸ் நான் சொல்ல போறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம் நான் மாவு வந்து 2 கப் எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் தூள்லாம் பாருங்க கறி மசாலா தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு வந்து உள்ளே வைக்கிற டஃபிங் செய்யறதுக்கு வந்து கொத்தமல்லி தழை வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் மாவு பிசைறதுக்கு வந்து சோடாப்பும் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி தேவையான அளவு வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் பக்கம் நம்ம அதுக்கு நல்லா ஊறணும் வாங்க மாவு நம்ம பிசைஞ்சு ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் மாவு பிசைறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சோடாப்பு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் பக்கம் எடுத்துருக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த 2 கப் மாவு நம்ம வந்து செஞ்சோம்னா 6-7 வந்து ஆலு பரோட்டா நம்மளுக்கு வரும் தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்க நல்லா மாவு பாருங்க நல்லா மெதுன்னு இருக்குது இந்த மாதிரி தான் மாவு பிசையணும் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஆலு பரோட்டா வந்து டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க வானல் பற்ற வச்சுக்கலாம் வானல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க போதும் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கடுகு வறுத்து நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுத்து கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் போட்டாச்சு நல்லா வணங்கட்டும் அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து அதிகமாக யாரும் போட மாட்டாங்க நம்ம போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கோசம் நான் தக்காளி பழம் போடுறேன் இது நல்லா வணங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழமும் நல்லா வணங்கட்டும் எண்ணெயில் தனியாக வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு நல்லா வணங்கட்டும் இது எண்ணெயில் கொஞ்சம் வெந்து மேலே வரும்போது நம்ம அந்த மசாலா தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் வணங்கத்துக்கோசம் நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா தூள் உப்பு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் பாருங்கள் நம்ம தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு பச்சை வாசல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறோம் அதை நம்ம போட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆலு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க மாவு தேக்க ஆரம்பிச்சிடலாம் அங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சா ஆலு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் டஃபிங் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பிடிச்சிக்கணும் நம்ம வந்து ஆளுக்கு வந்து அந்த டஃபிங் வந்து நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இது வந்து நம்ம நடுவில் வச்சுக்கணும் வச்சு அதை சுற்றி வந்து நம்ம நல்லா பால் மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம தேய்க்கும் போது அது வெளியே வராமல் இருக்கும் நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க நம்ம பாருங்க இப்படி தான் நல்லா பிடிச்சிக்கணும் கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு மேலே வருமோ அது மாதிரி அது கொஞ்சம் எடுத்து நம்ம மீதி வச்சிடலாம் வச்சுட்டு பால் மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு அப்படியே அசாமல் நம்ம மெதுவாக வச்சிடணும்
தனியாக வரமாவு இருக்குல்ல அதை போட்டு நம்ம தேய்க்கணும். அப்போ தான் வந்து கக்கி ஒட்டாமல் நல்லாயிருக்கும். வரமாவை போட்டு இப்படி கையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. எடுத்தோடனே வந்து நம்ம கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அது வந்து டஃபிங்கில் வெளியே வந்துடும் நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து மெதுவாக கையில் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட்டையை வச்சு மெதுவாக அப்படியே விசிறி விட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரமாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். கீழே எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி மெதுவாக தேய்ச்சிக்கலாம். இது போல் தான் நீங்கள் எல்லா மாவும் நம்ம தேய்க்கணும். மீதிலாம் அப்படியே மெதுவாக தேய்ச்சிக்கோங்க, வெளியே வராத அளவுக்கு. இந்த ஆலு பரோட்டா பொறுத்த வரைக்கும் டஃபிங் நம்ம உள்ளே வச்சது வந்து வெளியே வராமல் இருக்கணும். அதுதான் இதோட ஹைலைட்டு. அதுதான் அது உள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம மெதுவாக அப்படி தேய்ச்சி அப்படியே நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. செய்கிற வேலையும் ஈஸி தான் இது. இதுக்கு தனியாக நம்ம வந்து சைடிஷ் செய்ய வேண்டியதில்லை. வாங்க நம்ம மெதுவாக தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம கல்லில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து நம்ம தேய்ச்ச நம்மளுக்கே தெரியும். அப்புறமேட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கல்லில் போட்டுக்கலாம். போட்டோடனே எண்ணெய் வந்து கடலக்கொட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தால் கூட நம்ம அது கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். திருப்பும்போது நல்லா மெதுவாக திருப்பணும். அவ்வளோதான், நம்ம ஆலு பரோட்டா ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நம்ம ஆலு பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் வீட்டில் வந்து இது சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நைட்டுக்கு டின்னர் கூட நம்ம இது வச்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு பாருங்கள். தயிர்லாம் இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் தான் கொடுப்பாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா தான் ஆலு பரோட்டாவுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து 5 டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை சொல்கிறேன். டிப்ஸ் நம்பர் 1 வந்து இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அரிசி வாங்குறோம்ல, அதை வந்து நம்ம வந்து புது அரிசியாக இருந்தோம்னா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிரும்னு நினைப்போம். அந்த ஸ்டேஜில் வந்து எலுமிச்சை பழம் வந்து நம்ம 1/4 பழம் அரிஞ்சு வடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அதை பிழிஞ்சு விட்டு அப்புறமேட்டு நம்ம வடித்தோம்னா சாப்பாடு வந்து நம்மளுக்கு குலையாமல் வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, கத்திரிக்காய் வந்து நம்ம சமைக்கும் போது கத்திரிக்காய் பச்சோ கத்திரிக்காய் பொரியல் பண்ணும் போதோ அது கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த அப்போ வந்து கடல மாவு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து நம்ம அதை தூவி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கடல மாவு வந்து கரைக்கக்கூடாது, தூள் மட்டும் அது மேலே அப்படியே தூவி விடணும். போதும், 5 நிமிஷம் சிம்மில் இருந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 3 வந்து எப்போ நம்ம ஆம்லேட் போட்டாலுமே அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பால் ஊற்றி நம்ம கலக்கி போட்டோம்னா ஆம்லேட் வந்து எப்பயுமே பிய்யாமல் வரும். பிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்கலாம். நல்லா பிஞ்சு போகவும் நல்லாயிருக்கும். பால் ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 வந்து பூரி சுடும் போது எந்த மைதா மாவில் பூரி சுட்டால் சரி, கோதுமை மாவு பூரியாக இருந்தாலும் பூரி சுடும் போது 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை நம்ம கலக்கி ஊற வச்சு நம்ம போட்டு பூரி சுட்டினா பூரி வந்து எப்பவுமே நல்லா உப்பெல்லாம் வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5, கோதுமை மாவு வந்து நம்ம கோதுமை மாவு வந்து ரெடிமேடாக கோதுமை வாங்கி கூட சில பேர் அரைப்பாங்க. அந்த அரைக்கக்குள்ளே வந்து நம்ம கோதுமை வந்து திரிக்கும் போது வந்து மூக்கல் போட்டு நம்ம வந்து அரைச்சோம்னா கோதுமை வந்து நல்லாயிருக்கும். ரேஷன் கோதுமை மாவு கூட சப்பாத்தி சுடும்போது நம்மளுக்கு நல்லா வரும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போது 5 டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாத பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிப்ஸ் மறுபடியும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம கீர்த்தி விழா குக்கிங் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.